அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: حدثني بأرجى عمل عملته عندك في الإسلام منفعة فإني سمعت الليلة خشفا عليك بين يدي في الجنة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நம் எல்லோரின் மீதும் எப்பொழுதும் என்றென்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பிழைகளை பொறுத்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே என்றும் சேர்த்து கொள்வானாக. புனிதமான இந்த வருடத்தின் ரமதானின் இறுதியில் இருக்கக்கூடிய நம்மை இந்த ரமதானின் கண்ணியத்தை கொண்டு நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. நாம் செய்த ரமதானின் நல்ல அமல்களை, நோன்பு, தொழுகை, ஜக்காத், திலாவத், சதகா, இன்னும் என்னென்ன நல்லமல்கள் செய்தோமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் முழுமையாக அங்கீகரித்து நாளை மறுமையிலே ரையானின் வழியாக சுவனத்திலே நுழைவதற்கு நசீபை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம் ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும் நம்மை பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான இவ்வாண்டு ரமதானின் இறுதி நாள், இறுதி ஜும்மா. நாளை இன்ஷா அல்லாஹ் நமக்கான ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற ஈகை திருநாள் கொண்டாட இருக்கிறோம். இந்த கடைசி நாளிலே நமக்கு நாமே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். ரமதானுக்கு பிறகு நான் எப்படி இருக்கப் போகிறேன், என்னுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமையப்பெறப்போகிறது என்பதை நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. நீங்களும் நானும் நம்மை பார்த்தே கேள்வியை எழுப்பிக்கொள்ள வேண்டும். அல் குரானிலே அல்லாஹ் சூரா ஹூத் என்கின்ற அத்தியாயம் சொல்கிறான். அதிலே நிறைய செய்திகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும் பொழுது தபரானியிலே ஒரு அறிவிப்பு வருகிறது: ஷையபத்னி சூரத் ஹூத் வ அஹ்வாத்துஹா. ஹூத் அத்தியாயம், அதற்கு பொருத்தமான, அதற்கு ரிலேட்டடான சில அத்தியாயங்களும் என்னுடைய முடியை நரைக்க செய்துவிட்டது என்று சொன்னார்கள். அதிகப்படியான சிந்தனை, அதிகம் ஒன்றை பற்றி நினைப்பது, இதுவெல்லாம் மனிதனுக்கு விரைவாகவே நிறையை கொண்டு வரும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயத்தை குறித்து நான் அதிகமாக சிந்தித்ததும், அது குறித்து தொடர்ந்து நான் என்னுடைய மனதிலே நான் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்ததும் எனக்கு நரைமுடியை வரச் செய்து விட்டது என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் தருகிற பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு சொல்கிறார்கள், எந்த வசனம் அது? ஹூத் அத்தியாயத்தின் எந்த வசனம்? அல்லாஹ் அந்த ஹூத் அத்தியாயத்திலே ஒரு இடத்திலே சொல்கிறான், அதனுடைய நிறைவு பகுதியிலே சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த். நபியே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதிலே உறுதியாக நில்லுங்கள், தொடர்ந்து பயணியுங்கள். எதிர்ப்புகளும் சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் நீங்கள் அந்த உறுதியை தளர்த்தி விடாதீர்கள். உங்கள் பயணத்திலே எந்த தடையும் வந்துவிட வேண்டாம், அதிலே எந்தவித இடர்பாடும் ஏற்பட்டுவிட வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். இந்த வசனம்தான், இது போன்ற சில வசனங்கள் தான் என்னை முடியை நிறைக்க செய்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு காரியத்தை செய்வது பெரிதல்ல,
அதை நம் வாழ்வோடு தொடர்புபடுத்தி தொடர்வது பெருசு. எனவேதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலை, யா ரசூல் அல்லாஹ், அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான செயல் எது? அல்லாவிற்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் அது? எதை செய்தால் அல்லாவிற்கு ஆனந்தம் ஏற்படும்? சொல்லுங்கள் நபியே என்று கேட்கிறார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. மனிதர்கள் செய்யும் செயலில் அவர் ஓதுதலோ, அவர் தொழுதலோ, அல்லது அவர் கொடுக்கக்கூடிய நிறைய தான தர்மங்களோ, நிறைய ஹஜ்ஜு உம்ராக்களோ கிடையாது. எந்த செயலை செய்தாலும் தொடர்படியாக தொய்வில்லாமல் நிரந்தரமாக செய்கிறாரே, அதுவே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே எண்ணிக்கை பெரிதல்ல, அது எந்த அளவுக்கு நிரந்தரமாக செய்யப்படுகிறது, எந்த அளவுக்கு வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதுதான் பெரிது. எனவேதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்கிறார்கள், நீங்கள் அதிகம் செய்து தொடர வேண்டும் என்பது கிடையாது. குறைவாக செய்தாலும் அதை நீங்கள் கண்டினியூவாக செய்யுங்க, அதில் தடை வந்து விட வேண்டாம் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானிலே நாம் உற்சாகத்தோடு நல்லமல் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு ரமதானிலும் அப்படித்தான், இந்த ரமதானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ரமதானிலும் நல்ல உற்சாகத்தோடு, ஈமானிய வலிமையோடு, ஈமானிய உணர்வோடு செய்திருக்கிறோம். நம்மிலே பலருக்கு இந்த ரமதானிலே தொழுகை கலாவாகவே ஆகியிருக்காது. காரணம் வைராக்கியம், கலாவாக்கிவிடக்கூடாது என்று. சுன்னத்துகளை மிகச்சரியாக பேணியிருப்போம். ஏன், அதையும் தாண்டி நஃபில்கள், முஸ்தஹப்பாத்துகளை கூட சரிவர நிறைவேற்றி இருப்போம். அதிகப்படியான ஃபரலான காரியங்களும் சரி, அதை தாண்டி ஜகாத் என்பது ஃபரல், அதை தாண்டி சதகா, சுன்னாக்கள், அதிக நன்மைகளை தரக்கூடிய அந்த வழிகளிலும் நாம் அதிகப்படியான நன்மையை ஈட்டியிருப்போம். இதுவெல்லாம் இந்த ரமதானோடு முடிந்துவிட்டது என்ற நிலைப்பாட்டிலே நாம் இருந்துவிடக்கூடாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நாம் பருவகால வணக்கசாலிகள் கிடையாது, வாழ்நாளுக்காக வேண்டி செய்யக்கூடிய வணக்க வழிபாடு செய்பவர்கள். பருவகாலம் என்றால் சீசனுக்கு மட்டும் வந்து போபவர்கள் கிடையாது. சீசனுக்கு மட்டும் வருபவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. வாழ்நாள் முழுவதும் அதை கொண்டு வர வேண்டும். இதில் எடுத்துக்கொண்ட பயிற்சியை நாம் வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும். அதுவே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. குர்ஆனிலே ஜாலூத்தினுடைய அழிவை பற்றி, ஜாலூத் என்ற கொடிய மன்னன் மிகவும் வல்லாதிக்கத்தோடு, சர்வாதிகாரத்தோடு மக்களை வாட்டி வதக்கி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவன். அவனை எதிர்ப்பதற்கு தாலூத் என்ற அரசரை அல்லாஹ் நியமித்தான். அந்த படையில்தான் தாவூத் என்கின்ற நபியும் இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, தாலூத் அந்த படையை கூப்பிட்டு கொண்டு போகும் பொழுதே சொன்னார், நாம் போகிற வழியிலே ஒரு ஆறு குறுக்கிடும், அந்த ஆற்றில் உங்களுக்கு தண்ணீர் தாகமும் ஏற்படும், ஆனால் மடமடன் அள்ளி நீங்கள் குடிச்சிருக்க கூடாது, அல்லாவின் கட்டளை. ஒரு சிரங்கை அளவு எடுத்து குடித்தால் போதும், ஒரு கை அளவுக்கு எடுத்து குடித்தால் போதும். ஏனென்றால் நீங்கள் நிறைய தண்ணீர் குடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி குறைந்து விடும். யதார்த்தமாக தண்ணி குடித்தா சக்தி வருன்றது தான் யதார்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தாலூத் பேசினார். அல்லாஹ்வின் கட்டளை குர்ஃபதம் பியதி, ஒரு கை அளவுக்கு எடுத்து குடித்தால் போதும். இந்த சோதனையில் யார் கிராஸ் பண்ணி வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வலுவை தருவான், நல்ல உடல் திரகாத்திரத்தை கொடுப்பான். ஆனால் இந்த சோதனையில் யார் விழுந்துடுறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகப்படியான தண்ணியை குடிச்சிடுறாங்களோ அவங்களால தொடர்ந்து என்னோடு பயணிக்க முடியாது சொல்லி தான் கூட்டு போகிறாரு. தாகம் எடுக்கும் பொழுது சொல்லலை, தாகம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார். சரியாக அந்த இடம் வந்தது, அந்த ஆற்றை கடக்க வேண்டிய இடம் வந்தது. கடக்கும் நேரத்திலே வந்தவர்களில் பெரும் பகுதியினருக்கு நாவறட்சி ஏற்பட்டு சொன்ன அந்த இறை கட்டளையை மீறி நிறைய மிடர் என்று நிறைய குடித்து விட்டார்கள். குடிச்சு முடிச்சுட்டு சொன்னாங்க, லா தாக்கத்தலனா பி ஜாலூத் வ ஜுனூதி,
எங்களுக்கு சக்தி இல்லை, ஜாலூத்தை எங்களால் எதிர்க்க முடியாது, அவன் பட்டாளத்தை எங்களால் எதிர்கொள்ள முடியாது, எங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சில பேர் மட்டும், எண்ணப்படுகிற சில பேர் மட்டும் அவர் சொன்னதை கேட்டு ஒரு கை அளவு மட்டுமே குடித்தார்கள். ஒரே ஒரு கை அளவு மட்டும் கொடுத்தார்கள். குடித்து முடித்து விட்டு இவங்க சொன்னாங்க, நாங்கள் வர்றோம். நாங்கள் குடித்ததும் கம்மி, இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் குறைவு, ஆனால் வலுவோடு சொன்னார்கள், நாங்கள் வர்றோம், நாங்கள் வருவோம், கொடிய மன்னன் ஜாலூத்தை வீழ்த்த நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். எண்ணிக்கையில் பார்த்தால் இவர்கள் குறைவு, அவர்கள் அதிகம். குடித்த நீரின் அளவில் பார்த்தால் இவர்கள் ரொம்ப குறைவாக குடிச்சிருக்காங்க, அவங்க நிறைய குடிச்சிருக்காங்க. இவங்க போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, குர்ஆன் பதிவு செய்கிறது, கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். எத்தனையோ சின்ன குழு, சின்ன படை பிரம்மாண்டமான படையை வீழ்த்தி அப்படியே தூக்கி சாப்பிட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு பயம்லாம் கிடையாது. ஜாலூத்தினுடைய படையில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் கம்மியாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், எங்களுக்கு சக்தி வரும், நாங்கள் அவர்களை எதிர்கொள்வோம் என்று சொன்னார்கள். இந்த குழுவிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அப்பொழுது அவர் வாலிபர். இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான். எல்லாரும் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க, பலத்தாலும் கம்மியாக இருக்கிறாங்க, போய் நிற்கிறாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வலிமையை கொடுத்தது. அந்த துவாவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ரமலானுக்கு பிறகு நல்லமல்களோடு இணைந்து பிணைந்து இருந்த நாம் அடுத்து தொடர்ச்சியாக 11 மாதங்கள் வரப்போகிறது. அதுக்கடுத்து 12வது மாதம் மறுபடியும் ரமலான் வரும். இந்த 11 மாதத்திற்கும் நாம் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கான ஈடுபாட்டையும் இணைப்பையும் சத்தியமாக இந்த துவா உங்களுக்கு பெற்றுத்தரும். ஜாலூத்தின் படையை எதிர்த்து வந்த அந்த தாலூத்தினுடைய படை பட்டாளங்கள், அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையை அப்படியே கொட்டு, எங்கள் மீது பொறுமையை அப்படியே கொட்டிவிடு. வஸப்பித் அக்தாமனா, எங்கள் காலை நிலையாக நிறுத்தி வை. நாங்கள் தடுமாறக்கூடாது, நாங்கள் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது, நாங்கள் பயப்படக்கூடாது, நாங்கள் அஞ்சி திரும்பி வந்த வழியில் போய்விடக்கூடாது, எங்களை நிலையாக நிற்கவை. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். 3 முக்கிய அம்சத்தை கேட்டிருக்காங்க இந்த துவால, இல்லையா? முதல் விஷயம் என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை கொடுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கஷ்டத்தில் சோதனையில் மட்டும்தான் பொறுமை என்பது கிடையாது. நல்ல அமல்களையும் பொறுமையாக இருந்து செய்ய வேண்டும். பொறுமையான ரொம்ப ஸ்லோவாக இல்லை, அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும், விடுபடாமல் செய்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும், நிரந்தரமாக செய்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும். அந்த பொறுமையை எங்களுக்கு கொடு என்று நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நன்மைகளிலே எங்களுக்கு பொறுமையை கொடு, நல்லமல் செய்வதிலே எங்களுக்கு ஒரு பொறுமையை கொடு. எப்படி ரமலானிலே தந்தாயே, நாங்கள் காத்து கிடந்தோமே, முன்னாலேயே வந்து விடுவோமே பள்ளிவாசலுக்கு, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி இருக்கிறோம், இரவிலே எவ்வளவு நேரம் தொழுதிருக்கிறோம், எவ்வளவு கண் விழித்திருக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பொறுமை இருந்ததே. பிற்பாடு இரவினுடைய பிற்பாடு எழுந்து நாங்கள் சஹருக்கு நேரம் ஒதுக்கினோமே, அதற்கு பின்னால் தொழுதோமே, அதற்கு பின்னால் ஓதினோமே, எவ்வளவு பொறுமையை ரமலானிலே தந்தாய். இறைவா, இதே பொறுமையை இபாதத்திலே எங்களுக்கு ரமலானுக்கு பின்பும் தா. ஆமீன் சொல்லுங்க, சத்தம் கேட்கல. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து 2வது விஷயம், வஸப்பித் அக்தாமனா, நன்மையிலே எங்களை நிலைக்கச் செய், எங்கள் கால்களை ஸ்திரமாக நிலைக்கச் செய். நாங்கள் சீசன் தொழுகையாளிகள் இல்லை, சீசனுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் அல்ல, சீசனுக்கு மட்டும் தலையை காட்டுபவர்கள் அல்ல, சீசனுக்கு மட்டும் இறைவனை நினைப்பவர்கள் அல்ல. நாங்கள் காலத்திற்கும் உன்னை நினைக்க வேண்டும், எனவே எங்களை நிலைக்கச் செய் என்று கேட்டார்கள் அவர்கள். அதே துவாவை தான் நாமும் இப்பொழுது ரமலானுக்கு பிறகு கேட்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை திருப்பி பாருங்கள். இப்ராஹிம் நபியை பற்றி நிறைய புகழ் பேசுகிறான் அல்லாஹ், புகழ்ந்து பேசுகிறான்.
எக்கச்சக்கமான புகழுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு இடத்துல சொல்கிறான், இன்ன இப்ராஹிமக்கான உம்மா, இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தனி சமூகம் அப்படிங்கிறான். அவர் ஒரு பெரிய சமூகன்றான், அவரை தனியால் நினைச்சுக்காதீங்கன்றான். இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய நெருங்கிய தோழராக தேர்வு செய்தான் என்று சொல்கிறான். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, தன் நெருங்கிய நட்பு வட்டத்திற்குள்ளே அல்லாஹ் இப்ராஹீமை தேர்வு செய்து கொண்டான். இது இடத்துலயா இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, நபியை பார்த்து சொல்றான், வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நபியே இப்ராஹீமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? முகமது நபியை பார்த்து சொல்கிறான். முகமது நபியினுடைய பவர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தினுடைய அந்த விசாலத்தன்மை எவ்வளவு என்றால், ஹதீதிலே வந்திருக்கிறது, உமர் ரலியல்லாஹு தௌராத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து படிச்சு காட்டுவாங்க. அப்படி தௌராத்தினுடைய வேதம், தௌராத் என்பது 4 வேதங்களில் ஒன்று. ஒரு சின்ன பிட்டு, ஒரு பேப்பர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன அம்புட்டு அழகா இருக்குது, எவ்வளோ நல்ல நல்ல செய்தியை அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு படிக்க படிக்க நபியினுடைய முகம் மாறுது, முகத்தினுடைய அந்த அந்த சாயல், அதனுடைய நிலைப்பாடு மாறுது, செவந்து போகுது. இதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி குறிப்பால் உணர்ந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேப்பரை அப்படி கீழே வச்சுட்டு சொன்னாங்க, ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா. ரலீது பில்லாஹி ரப்பா, ரப்பாக அல்லாஹ்வை நாங்கள் பொருந்திக்கிட்டோம். ஒபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை எங்களுடைய மார்க்கமாக நாங்கள் பொருந்திக்கிட்டோம். ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா, நபியாகவும் ரசூலாகவும் முகம்மது நபியை நாங்கள் பொருந்திக்கிட்டோம். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசாவுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை எனக்கு முன்னாடி படிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கொடுத்த வேதம் தான். ஆனால் இப்பொழுது இந்த தௌராத் அருளப்பட்ட மூசா ஹயாத்தா இருந்தாலும் மா வசிஅஹு இல்லா இத்திபாஅனி, அவரும் என்னை தான் ஃபாலோ பண்ணணும். நான் இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மூசா இப்போ ஹயாத்தா இருந்தாலும் அவர் என்னை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் இறுதி தூதர், அல்லாஹினுடைய இறை தூதர், இறுதி தூதர், என்னை தான் அவர் பின்பற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூசா இருந்தாலே என்னை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹீமின் வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படின்னா நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள் அதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஷரீஆவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஆவும் அப்படி ஒரே மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சொல்ல போனால் இப்ராஹிம் நபி ஒரு வகையிலே முகமது ரசூலுல்லாவுக்கு தகப்பனார். எனவே தான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் யாரு, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தகப்பனார் இப்ராஹிமின் துவா அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஒரு இறை தூதரை நீ அனுப்பி இந்த ஊருக்கு அனுப்பி வை, அந்த இறை தூதர் வந்து இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும், 4 முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள். இப்போ எங்கள் அப்பான்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி தோன்றலில் வருகிற இஸ்மாயில் வழியாகத்தான் முகமது ரசூலுல்லாஹ் வர்றாங்க லாஸ்ட்ல. அப்போ அந்த அடிப்படையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில் என்ன இருக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில் என்ன ஏற்ற இறக்கம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் உரிமையோடு பெருமானார் பேசியிருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹும் உரிமையோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், இப்ராஹிமின் வழியை பின்பற்றுங்கள். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் ஹலீல் என்கிறான், நெருங்கிய நண்பர் என்கிறான். நபியை பார்த்து அவருடைய வழியை பின்பற்றுங்கள் என்கிறான். இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தனி சமூகம் என்கிறான். இன்னும் இன்னும் ஏராளம் ஏராளம் புகழ் மாலையை அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி குர்ஆன் நெடுகிலும் பேசுகிறான். என்ன காரணங்க? ஏன் இவ்வளவு செய்திகள், இவ்வளவு புகழ் மாலையை அல்லாஹ் சூட்டுவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இப்ராஹிம் நபி இடத்திலே உறுதியான மனம் இருந்தது. ஒரு காரியத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா கணக்கச்சிதமாக முடிப்பாங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் சோதனை வந்தாலும் நிலைச்சு நிற்பாங்க. இஸ்திகாமத் அரபியில் சொல்வார்கள். இஸ்திகாமத் என்றால் நிலையாக நிற்பது, தொடர்ந்து அந்த விஷயத்தில் ஈடுபடுவது, முயற்சிகள் செய்வது. நெருக்கடிகள் வந்தாலும் நாம் தளர்ந்து விடாமல் அதிலே பயணிப்பது. அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த இஸ்திகாமத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த ரமலானுக்கு பின்பு கொடு என்று கேட்க வேண்டும். ஆமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அந்த மன உறுதியை அல்லாஹ் எங்களுக்கும் இந்த ரமலானுக்கு பின்னால் கொடுத்து விடு. காரணம், நாங்கள் நல்லமலோடு இப்பொழுது உற்சாகத்தோடு இருக்கிறோம். நல்லதை செய்து முடித்தவுடன் நம்முடைய உடலிலே உற்சாகம் தெரிகிறதா, வெளிப்படுகிறதா? எவ்வளவு நன்மை ரமலானிலே செய்து விட்டோம்.
அல்லாஹு அக்பர். எவ்வளவு உற்சாகம் நமக்கு மனதிலும் இருக்கிறது, உடலிலும் இருக்கிறது. காரணம் நல்லது செஞ்சிருக்கோம், அல்லாஹ் நிச்சயமா இதற்கு கூலி தருவான்ற நம்பிக்கை. இதை காலம் முழுக்க செஞ்சா, இது நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்தா வாழ்நாள் முழுவதும் வசந்தமாகும். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாகுவதற்கு அது காரணமாகும். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் பருவகால வணக்க வழிபாடு செய்பவர்கள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடியவர்கள். ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். புகாரி ஷரீஃபிலே வருகிறது. ஹஸரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஹத்திஸ்னி யா பிலால் பி அர்ஜா அமலின் அமில்தஹு இந்தக ஃபில் இஸ்லாமி மன்ஃபஅ. பிலால், என்னமோ நீங்க நல்ல அமல் செய்யற மாதிரி தெரியுது, எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, என்ன கூடுதல் நல்ல அமல் செய்றீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, நேத்திரவு நான் சொர்க்கத்திற்குள்ளே சென்றேன், அல்லாஹ் என்னை கூட்டி சென்றான். சொர்க்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம் காண்பிப்பதற்கு என்னை அல்லாஹ் அழைத்து சென்றான். அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க நடமாடுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நாங்க சொல்லலாம், எனக்கு நீங்க சொர்க்கத்திற்குள்ள நடமாடுற சத்தம் கேட்டுச்சு. ஃபைன்னி சமிஅத்துல் லைலத்தல் பாரிஹா ஹஷ்ஃபன் அலைக பைன யதைய ஃபில் ஜன்னா. எனக்கு முன்னாடி நீங்க போறீங்க. அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்தின் அதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முன்னாடி நீங்க நடமாடுற சத்தம் எனக்கு கேட்குது. உங்க சத்தம்னா நீங்க செருப்பு போட்டிருப்பீங்கல்ல, அந்த கிர்ச் கிர்ச் என்ற அந்த செருப்பின் சத்தம் என் காதில் கேட்டது. இது பிலாலின் சத்தம் தான், பிலாலினுடைய செருப்பிலிருந்து வரக்கூடிய சத்தம் தான், பிலாலினுடைய நடைதான் எனக்கு என்று உறுதியாக என்னால் நம்ப முடிந்தது. அப்படித்தான் எனக்கு தகவலும் கிடைத்தது. ஏதோ சிறப்பு அமல் உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த அமலை மட்டும் சொல்லுங்கள் என்னவென்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவன் அவர் சொன்னாரு, மா அமில்து அமலன் ஃபில் இஸ்லாமி அர்ஜா இந்தி மன்ஃபா. அல்லாஹ்வின் இறை தூதரே, பெருசாலாம் என்னிடத்துல பெரிய அமல்லாம் இல்லை. யார் சொல்றா? அன்னல் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏணி வச்சாலும் எட்டாது அவங்களுக்கும் நமக்கெல்லாம். எம்பிட்டு பெரிய இடைவெளி நமக்கும் அவர்களுக்கும். சஹாபாக்கள் நபியை நேரடியாக பார்த்தவர்கள், நபியினுடைய ஹித்மத்திலே அவர்களுடைய ஹாதிரில் இருந்தவங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஆனா சொல்றாங்க பணிவோடு, ஏன்ட்ட அம்புடு அம்பல்லாம் இல்லை. இதுதான் ஒரு மூமினின் பணிவு. நான் அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் அப்படி இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி எப்படி போய் நிற்பேன், எந்த முகத்தை வச்சுட்டு நிற்பேன், இந்த பணிவு தான் வெளிப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு இடத்துல இந்த பணிவு இருந்தது. என் பெயர் எங்கே வரும், நல்லோர்களில் வருமா தீயோர்களில் வருமா என்ற அச்சப்பாட்டினால் சில நேரத்திலே அழுது விடுவார்கள், தாடியெல்லாம் நனைந்து போய்விடும். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்கிட்ட எந்த அமலும் இல்லை நபியே, ஆனால் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் செய்யறது உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்ன சொல்லுங்க? லா அத்தஹரு தஹூரன் தாமன் ஃபீ சாஅத்தின் மின் லைலின் வலா நஹார் இல்லா ஸல்லைது பிதாலிக தஹூர். அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, பகலோ ராத்திரியோ எப்போ எனக்கு ஒது செய்கிற தேவை ஏற்பட்டாலும், நான் எப்போ எனக்கு ஒது முறிஞ்சிட்டாலும் உடனே ஒதுவை புதுப்பிச்சிருவேன். தொழுகைக்கு மட்டும் ஒது செய்கிற ஆள் கிடையாது, குரானை ஓதுறதுக்கு மட்டும் ஒது செய்கிற ஆள் கிடையாது. 24/7 நான் ஒதுவோடு தான் இருப்பேன். ஒது எனக்கு முறிஞ்சிருச்சுன்னா பிஷாப்கானா போயிட்டேன், என்னுடைய சுய தேவைக்கு போயிட்டேன், அல்லது எனக்கு ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னா உடனே ஒதுவை புதுப்பிச்சிருவேன், ஒதுவை மறுபடியும் செஞ்சிருவேன். செஞ்சுட்டு விட மாட்டேன். அந்த ஒதுவுக்காக வேண்டி 2 ரக்காய் தொழுவேன். அந்த ஒது செஞ்சதுக்காக வேண்டி தஹிய்யத்துல் ஒது, ஒதுவுக்கான காணிக்கை. எப்படி பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவுடன் 2 ரக்காய் தொழுகணுமே, புது பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த பள்ளியை பார்த்த உடனே உள்ளே போய் நீங்கள் அதுக்கு காணிக்கையில் உண்டியில் எதையும் காசை பொருளையில இல்லையோ, முதல்ல காணிக்கை 2 ரக்காய் தொழுகணும், தஹிய்யத்துல் மஸ்ஜித். அப்போ சொன்னாங்க, நான் நான் ஒது செஞ்சு முடிச்ச உடனே, அது ராத்திரி ஆனாலும் மிட் நைட் ஆனாலும் ரொம்ப களைப்பாக இருக்கக்கூடிய சமயமாக இருந்தாலும் சரிதான், ஒது செஞ்சுட்டேன், நான் 2 ரக்காய் தொழாமல் நான் விட மாட்டேன். இதை நான் அப்படியே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறேன். நான் விட்டதே இல்லை, இதை விட்டதே இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் விட்டதே இல்லை. இதை சொல்லி முடிச்சாரா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாங்க காரணம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு. உங்களை எனக்கு முன்னாடி சொர்க்கத்திற்கு சென்றதாக அல்லாஹ் காண்பிக்கிறான். உங்களுடைய செருப்பின் வாரின் சப்தத்தை அல்லாஹ் எனக்கு செவியேற்க செய்கிறான். இது பிலாலின் நடை, இது பிலாலின் செருப்பின் ஓசை.
அவருடைய கால் பாதம் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சப்தம் தான் என்று அல்லாஹ் காண்பிக்கிறான். நீங்க செஞ்ச அமல் என்னவோ 2 ரக்காத்தா இருக்கலாம், மனிதர்களின் பார்வையில் அது ஃபர்து இல்லைல்ல அப்படின்ற எண்ணத்தில் இருக்கலாம். ஆனா அதை தொடர்ந்து செஞ்சீங்க பாருங்க, விடாம செய்றீங்க பாருங்க, அதுதான் உங்களை சொர்க்கத்தை சேர்த்திருக்கு. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை நாம் புரிவோம், தொடர்ந்து வாழ்க்கையிலே நாம் ரமதானில் செய்ததை நாமும் எடுத்து கொண்டு போனால், வாழ்வு முழுவதும் அதை கையிலே இறுக்கமாக பிடித்து கொண்டு போனால், பிலால் ரலியல்லாஹுவிற்கு கிடைத்த அந்த சொர்க்கத்திற்கான நன்மாராயம் நமக்கும் கிடைக்கும். நபிகள் எந்த பிலாலை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்களோ அந்த உயர்ந்த வார்த்தை நம்மை நோக்கியும் திரும்பும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ரமதானில் செய்ததை நாம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அந்த ரமதானினுடைய அந்த ஒட்டு இருக்கணும். நல்லோர்களை பற்றி வருகிறது, ரமதானை பேஸ் பண்ணி தான் அவங்க மொத்த வாழ்க்கையுமே இருக்குமா. ரமதானை அடிப்படையாக வச்சு தான் மொத்த வாழ்க்கை. என்ன, ரமதான் வேணும் வேணும் வேணும்னு 6 மாதம் கேட்பாங்க. கிடச்சிருச்சுன்னா அந்த ரமதானை செஞ்சு ஒரு அமல் செஞ்சு முடித்த உடனே, ஒரு மாதம் முழுக்க செஞ்சு முடித்த உடனே, அடுத்த 5 மாதம் யா அல்லாஹ் ரமதானை செஞ்சதெல்லாம் நீ ஏற்றுக்கோ, தெரிஞ்சும் தெரியாமலையோ கூட்டியோ குறைச்சியோ நிறைய ஏதோ செஞ்ச உங்களால், உன்னுடைய அருளால் கருணையினால அதையெல்லாம் நீ கபூல் செஞ்சிரு, நீ விட்டுறாத, அதை நீ தூக்கி பாராமுகமாக திரும்பி கொள்ளாத, எங்களுக்கு ரமதானை செஞ்சதுக்கான கூலியை நீ முழுமையாக ஏற்றுக்கோ என்று நல்லோர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று வரலாறுகள் சொல்கிறது. எனவே அன்பர்களே, ரமதான் கிடைக்கப்பெற்றது பெரும் பாக்கியம். இந்த ஆண்டின் ரமதான் நமக்கு கிடைத்தது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ரமதானில் முதல் நோன்பு வைக்க முடியவில்லை, சஹர் நேரத்திலே மரணித்தவர்கள் உண்டு. ரமதானுக்கு முந்தின நாள் ரமதானை பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றவர்கள் உண்டு. ரமதான் கிடைக்கப்பெற்றும் கூட பல நபர்களால் நோன்பு நோற்க முடியாத நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் உண்டு, இல்லையா? ஆனால் நமக்கு இது எல்லாமே இல்லாமல் ரமதானை அல்லாஹ் முழுமையாக தந்தான், நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தந்தான். ஈடுபாடோடு நல்லமல்களை நாம் தொடர்ந்து செய்வதற்கான பல ஏற்பாட்டுகளை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் நம்மிலே பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த நல்ல நிலை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும், வருஷமெல்லாம் இருக்க வேண்டும். ஒன்றை நாம் உள்வாங்கிக் கொள்வோம், நாம் ரப்புக்காக வேண்டி வாழுகிறோம், ரமலானுக்காண்டி வாழல. ரப்புக்காக வேண்டி வாழ்ந்தவங்களுக்கு பேர் ரப்பானி. ரப்பானி என்றால் அல்லாஹ்வை சார்ந்தவர், ரப்பை சார்ந்தவர். ரப்பு சொல்ற எல்லா விஷயத்தையும் அவர் எல்லா காலமும் கேட்பார். ஒன்றை புரியணும், நம்ம ரமலானி கிடையாது. ரமலானினா ரமலானில் மட்டும் வருவார், ரமலானில் மட்டும் அமல் செய்வார், ரமலானில் மட்டும் தொழுவார். அடுத்து தொப்பியை தூக்கி போட்டார்னா அடுத்த ரமலானில் தான் தேடுவார். எங்கே தொப்பியை வச்சு நான் போன வருஷம் தொழுதுட்டு வந்து எங்கே போச்சுன்னு தேடுவார். அன்பர்களே, நீங்களும் நானும் முடிவு செய்ய வேண்டும், நான் ரப்பானியா, சொல்லுங்க, ரமலானியா? ரமலானி என்றால் உடனே இன்றைக்கே அல்லாஹ்விடத்திலே கடைசி நாள் தௌபா செய்து விடுவோம், யா அல்லாஹ் நான் ரமலானி கிடையாது, ரப்பானியாக நான் இருக்கிறேன், அதற்கான முயற்சியை செய்கிறேன். முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுப்பான். முயற்சியும் செய்யறதில்லை, அதற்கான துவாவும் செய்யறதில்லை என்றால், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சூழல் அமையல, எனக்கு அந்த மாதிரியான நிலை ஏற்படலை என்று சொல்வது நிச்சயமாக காரண காரியங்களின் மீது, சுற்றி இருக்கக்கூடிய சூழலின் மீது பழி போடுவதாக அமையுமே ஒழிய அதனுடைய கஷ்டமும் நெருக்கடியும் நம்மை தான் மறுபடியும் பின்னால் வந்து தொடரும். எனவே வாழ்நாள் முழுவதும் ரப்பானியாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாளைய தினம் பெருநாளுடைய நாள். ஈதுக்கு வருவதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொருவரும் சதக்கத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும். ஒவ்வொருவரும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும், குழந்தைகள் உட்பட, வயதிலே மூத்தவர்கள் உட்பட, அன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பாக ஈதுல் ஃபித்ர் அன்று தொழுகைக்கு வரும் பொழுது அதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஹனஃபி மذஹபின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 90 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு 100 ரூபாய் என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஷாஃபி மذஹபை பொறுத்தவரை 2.400 கிராம் அரிசி வழங்க வேண்டும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பொருள் வழங்குறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆக மொத்தத்தில் கொடுக்காமல் தொழுகைக்கு வரக்கூடாது, கண்டிப்பாக கொடுத்து விட்டுத்தான் தொழுகைக்கு வர வேண்டும். இதை நீங்கள் கவனத்தில் ரொம்பவும் உறுதியாக கொள்ளுங்கள். அதே போன்று தொழுகையிலே நாளைக்கு முழுமையாக பங்கெடுப்பதும், நாளைய தினம் ஸ்பெஷலாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதும் ரொம்ப அல்லாஹ்விற்கு பிடித்தமான விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து நாளைக்கு முடிந்ததற்கு பிறகு ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள் நோட்பதற்கிறதே வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்ததற்கான நன்மையை பெற்றுத்தரும்.
ரமதான் முழுக்க நோன்பு வச்சுட்டோம், ஒரு மாதம் பெருசு இல்லை வச்சுட்டோம், அல்ல இப்படி கண்ணை மூடி அப்படி முடிக்கிறதுக்குள்ள மொத்த ரமதானும் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ஷவ்வாலுடைய முதல் நாளுக்குள் நுழைய போகிறோம். ஷவ்வாலுடைய அந்த பெருநாளைக்கு அடுத்து ஒரு 6 நாட்கள் நோன்பு, 6 நோன்பு என்று சொல்லுகிறோமே, அந்த நோன்பை யார் நோக்கிறாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்து நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்று. எனவே வாய்ப்புள்ளவர்கள் அதிலும் கவனம் செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பெருநாளுடைய இரவு, இன்னைக்கு ராத்திரி இருக்க பெருநாளுடைய இரவு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா நிறைய பேர் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இங்கே போனோம், ட்ரிப்ளிகேட் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் போகிறதெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த இரவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இபாதத்துக்கு வைக்கணும், ஒதுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு மாஜாவிலே ஒரு பதிவு இருக்கிறது, சையதுனா அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் 2 பெருநாளின் இரவிலே வணக்க வழிபாடுகளிலே திக்ரு துவாக்களிலே ஈடுபடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் உள்ளம் மரணிக்கக்கூடிய அந்த நாளிலே அவருடைய உள்ளத்தை மரணிக்க செய்ய மாட்டான், அவருக்கு பயம் இருக்காது, திடுக்கம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, கியாமத்தில் திடுக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நிற்கணும்னு சொன்னால் இந்த பெருநாளுடைய இரவை ஹயாத்தாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளியில் இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் எல்லாருடைய உந்துதல், எல்லாரும் ஆசைப்பட்டாங்க மஹல்லா மக்கள் இந்த பெருநாள் ராத்திரியை ஹயாத்தாக்கணுன்ற அடிப்படையில். நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, வாலிப நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நள்ளிரவு 3 மணிக்கு நம்முடைய பள்ளியிலே திக்ர் துவா கியாமுல் லைல் 8 ரக்காய் தொழுகை இன்ஷா அல்லாஹ் 3 மணியிலிருந்து காலை ஃபஜர் பாங்கு வரை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கலாமா? முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் 3 மணியிலிருந்து 5 மணிக்கு ஃபஜர் பாங்கு சொல்லுவாங்க, தொழுதுட்டு ஃபஜரை தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடும். அதுக்கு பின்னாடி பெருநாளுக்கு தயார் செஞ்சு நம்மளுடைய சுய தேவைகளாக முடிச்சுட்டு பெருநாள் தொழுகைக்கு வர்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லமல்களையும் முழுமையாக இந்த ரமதானின் பரக்கத்தினாலே ஏற்றுக்கொள்வானாக. இது மாதிரி பல ரமதானை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து அல்லாஹ்வே எங்களை ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய்வாயாக. நல்ல அமல்களோடு வாழ்ந்து அல்லாஹ்வே நாங்கள் இந்த உலகம் விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே கலிமாவை சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலையில் எங்களுக்கு மரணத்தை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருநாள் தொழுகை நாளை காலை 9 மணிக்கு என்று நம்முடைய பள்ளியில் நியமிக்கப்பட்டிருக்கிறது நேரம். எனவே ஜமாத்தார்கள் சகோதரர்கள் குறித்த நேரத்திலே முன்கூட்டியே வந்து தக்பீரில் கலந்துக்கணும். தக்பீர் அதிகமாக சொல்கிறது பெருநாளுடைய முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்று. வரும் பொழுதே தக்பீர் சொல்லிகிட்டே தான் வரணும். எனவே அந்த தக்பீரில் இருந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கலந்துங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.